வணக்கம். தொடர்ந்து 3வது நாளா நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த வாரம் புதன் அண்ட் வெள்ளிக்கிழமை அதுக்கு ரீசன் ஆர்பிஐயோட பாலிசி அனௌன்ஸ்மென்ட். மார்க்கெட்ல ஒரு பவுன்ஸ் பேக் இருந்தது. தொடர்ந்து கன்டினியூஸா ஃபால் ஆனதுல ஷார்ட் கவரிங்ன்னு சொல்லலாம். அதே மாரி பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நேத்தியோட வீடியோல நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இன்னையோட மார்க்கெட் கம்ப்ளீட்டா பேங்கிங் ஸ்டாக்ஸ் முக்கியமா பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரைவேட் செக்டார் பேங்க் இண்டெக்ஸ் இன்னைக்கு 1.3% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைட் மொமெண்டம். இன்னைக்கு காலையில ஓப்பனிங்ல இருந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்து கொஞ்சம் வீக்னஸ் கிரியேட் ஆச்சு. பட் ஆனா மறுபடியும் ரெக்கவர் ஆகி தொடர்ந்து கன்டினியூஸா டே ஃபுல்லாவே ஹையை உடைச்சு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது. அதில் பேங்க் ஸ்டாக்ஸு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிராட் மார்க்கெட் செக்டார். பிராட் மார்க்கெட்டில் 2 இண்டெக்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப ஃபோக்கஸ் அதிகமாக இருந்தது. ஒன்று மிட் கேப் இண்டெக்ஸ், இன்னொன்று ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ். இந்த 2 இண்டெக்ஸு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இருக்கிறதுனால பேங்க் நிஃப்டியும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, மோர் தென் 1%. இப்போ செக்டார் பக்கம் வரும்போது தொடர்ந்து கண்டினியூஸாக ஸ்ட்ரகிள் ஆன ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2%, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது. அதில் இம்பார்ட்டன்ட் கீ ட்ரிகர் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு டிசிஎஸோட ரிசல்ட் இந்த வாரம் இருக்குது. கடந்த Q1 ரிசல்ட் பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கல, பெரிய அளவுக்கு ஷாக்கு தான் கொடுத்துருந்தது. பட் இந்த ரிசல்ட் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் ஐடி இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்ததுக்கு. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா செக்டாரை விட ஒரு அண்டர் பர்ஃபார்மிங் செக்டாராக ஐடி இண்டெக்ஸ் இருந்தது. டாரிஃப் அண்ட் H1B விசா, குளோபல் சென்டிமெண்ட் இதெல்லாமே காரணமாக இருந்தது. அதிலிருந்து கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஐடி ஸ்டாக்ஸில் இன்னைக்கு நடந்தது. இப்போ இன்னையோட மார்க்கெட்டில் என்னென்ன இம்பேக்ட்லாம் இருந்தது? Q2 பிஸ்னஸ் அப்டேட், அதாவது நார்மலாக 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். ஒன்று என்னென்னா குவார்ட்டர்லி ரிசல்ட் 3 மாதத்துக்கு ஒரு முறை வரும். ரெண்டாவது மந்த்லி அப்டேட்னு ஒரு சில கம்பெனிஸ் கொடுப்பாங்க. எல்லா கம்பெனிஸும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஆட்டோ செக்டாரில் ஆட்டோ சேல்ஸ் நம்பர்ஸ் வரும், எஃப்எம்சிஜியோட பிஸ்னஸ் அப்டேட் வரும், மந்த்லி அப்டேட்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டேட்டா கொடுப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற கம்பெனிஸ் மந்த்லி 1 டைம், அதே மாதிரி குவார்ட்டர்லி பிஸ்னஸ் ரிசல்ட். இது ரெண்டுமே இல்லாமல் Q2 பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குவார்ட்டர் முடிஞ்ச அடுத்த முதல் மாசத்துல கொடுப்பாங்க. இந்த Q2 அப்டேட் ஏன் இந்த அளவுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டாக்லையும் சரி அந்த செக்டார்லையும் இம்பாக்ட் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q2 பிஸ்னஸ் அப்டேட் தான் ஆல்மோஸ்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ல ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி மேபி அவங்க கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை புரோக்கரேஜ் கம்பெனிஸ்க்கும் சரி இன்வெஸ்டாரும் எதிர்பார்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால தான் இந்த Q2 பிஸ்னஸ் அப்டேட் ரிசல்ட்டை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டரா இருக்கு. இன்னைக்கு Q2 பிஸ்னஸ் வந்த கம்பெனிஸ், பேங்க்ஸ், இதில் எது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எது ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் 25,077 நிஃப்டி இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் பட் அதுக்கப்புறம் பவுன்ஸ் பேக் நடந்தது. 25,100 கிராஸ் பண்ணல. கடந்த 6 செஷனோட ஹையை இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. 25,000க்கு மேலே, அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 144 பீரியட் இஎம்ஏ, அதே மாதிரி 21 இஎம்ஏக்கு மேலே நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது. இன்னும் ஸ்ட்ரென்தன் நிஃப்டியில் டெக்னிக்கலாக கிரியேட் ஆகிருக்கு. நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நிஃப்டி கடந்த ஒரு 6 செஷனோட ஹையை மட்டும் தான் உடைச்சிருக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கடந்த ஆகஸ்ட் 1க்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவல் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்கு. இன்னைக்கு ஒரே நாளில் 515 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடந்த வெள்ளிக்கிழமை 241 பாயிண்ட், கடந்த புதன்கிழமை 712 பாயிண்ட். கிட்டத்தட்ட இந்த 3 நாளில் மட்டும் 1400 பாயிண்ட் பேங்க் நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்கிங் ஸ்டாக்ஸோட சென்டிமெண்ட் இதில் இப்போ நம்ம பேசுகிற எல்லா விஷயமும் ஒரு பாசிட்டிவ். ஆனால் ஒரு நெகட்டிவ் என்ன இருக்குது அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட் 25,500க்கு மேலே க்ளோஸ் ஆகும்போது தான் பையர் பை பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் இப்போ அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகுறதுனாலையும் ஐடி கம்பெனிஸ் ஆல்ரெடி ரொம்ப டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறதுனாலையும்
எஃப்ஐஎஸ் வந்து இந்த 25,000க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது பையிங் டர்ன் ஆகிறதுக்கான மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. மேபி இன்னியோட மார்க்கெட் ட்ரெண்ட் அது என்ன சொல்லுது, இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் பையராக முடிஞ்சிருக்காங்களா இல்லை இன்றைக்கும் செல் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் செல் பண்ணுறது எந்த செக்டாரில் செல் பண்ணுறாங்க, எந்த செக்டாரில் பை பண்ணியிருக்கிறாங்கன்றதை எக்ஸாக்டாக நம்ம பார்க்க முடியாது. ஸோ அதுவும் ஒரு கன்சிடரேஷனாக பார்க்கலாம். ஸோ இப்போது டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் நிஃப்டிக்கு கொஞ்சம் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இன்னியோட மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பேங்க் ஸ்டாக்ஸ் கை கொடுத்தது, செகண்ட் ஹாஃபில் ரிலையன்ஸ் கை கொடுத்துருக்கு. நியர்லி 1% கிட்ட ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ரெக்கவர் ஆனது செகண்ட் ஹாஃபில். ஓவரால் மார்க்கெட் செகண்ட் ஹாஃபில் எங்கே விழுந்துருமோன்னு நிறைய ட்ரேடர்ஸ், முக்கியமாக ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் யோசிச்சாங்க. செகண்ட் ஹாஃபில் ஒரு சிலர் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் கூட எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் கடைசி வரைக்கும் நிலைச்சி ரொம்ப கொஞ்சம் சஸ்டெயின் ஆகிருந்தது. ஏன் அப்படின்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 25,095-96ன்றது ஒரு 3 மணிக்கிட்ட தான் வந்தது ஹை. சடனாக ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு ஹையை உடைச்சது. அதுக்கப்புறம் அந்த ஹைக்கு நியரில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போது இப்போதைக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரென்த்தன் அந்த 25,000க்கு மேலே இருக்கிற வரைக்கும். இப்போ 33 ஸ்டாக் நிஃப்டியில் பாசிட்டிவாகவும் 17 ஸ்டாக் இன்னைக்கு நெகட்டிவாகவும் இருந்தது. ஒரு செக்டார்ல இருந்து ஒரு ஸ்டாக் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒன்று, ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் ஏன் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்றது நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர், மேக்ஸ் ஹெல்த் கேர், அப்போலோ ஹாஸ்பிட்டல், நாராயணா ஹிருதயாலயா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஹெல்த் சர்வீசஸ் சிஜிஹெச்எஸ் ரேட் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. நியர்லி 2000 மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கான இந்த ஸ்கீமில் வந்து ரேட்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸுக்கு. இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருந்தது. வோடஃபோன் ஐடியாவோட ஏஜிஆர் கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அக்டோபர் 13 போஸ்ட்போன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு கேஸ் இயரிங்கும் போஸ்ட்போன் ஆக ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் டர்ன் ஆகிட்டு இருக்கு. இப்போது நம்ம நேராக குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு வந்துடலாம். HDFC பேங்க் இன்னைக்கு மார்னிங் ஓப்பனிங்கில் ரிசல்ட்னால 1%, அதாவது எதிர்பார்த்ததை விட பெட்டரான நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோட்டக் பேங்க் மோர் தென் 2% இன்னைக்கு காலையில் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இண்டஸ்இண்ட் பேங்கோட ரிசல்ட்டு கை கொடுக்கல, 1% கிட்ட இன்னைக்கு இறங்குச்சு. RBL அண்ட் பந்தன் பேங்கோட குவார்ட்டர்லி அப்டேட் வந்து சரி பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. PNB வந்து நியூட்ரல் இன்லைன் வித் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ அதனால பெரிய அளவுக்கு டைரக்ஷன் இல்லை ஓப்பனிங்கில். அதுக்கப்புறம் பந்தன் பேங்க் ஆஃப் பரோடாவோட ரிசல்ட் அப்டேட் வந்து குவார்ட்டர்லி அப்டேட் வந்து ஒரு பாசிட்டிவ், ஸ்லைட் பாசிட்டிவ், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இல்லை. யூகோ பேங்க், PSP பேங்க் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் டு பாசிட்டிவ் ஜோனில் க்ளோஸ் ஆச்சு. ஆனால் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த SFP வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. AU ஸ்மால் ஃபினான்ஸ் 2% மேலே ப்ளஸ் இருந்தது. ஈக்விட்டாஸ் வந்து 1% மேலே பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸு 1% பாசிட்டிவாக இருந்தது. இந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் இன்னைக்கு நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸ் மோர் தென் 1% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பஜாஜ் ஃபினான்ஸோட குவார்ட்டர்லி அப்டேட். இந்த பஜாஜ் ஃபினான்ஸோட குவார்ட்டர்லி அப்டேட் ஒரு பக்கம் காரணமாக இருந்தாலும் நிஃப்டி 50ல் இன்னைக்கு டாப் கெய்னரில் ஆட் ஆகிருக்கிற ஸ்டாக்கு ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு ரைஸ் ஆகிருக்கு. FMCG பக்கம் வரும்போது மேரிகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் அப்டேட் தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய அளவுக்கு டவுன் இல்லை இன்னைக்கு ஓப்பனிங்கில். ஆனால் டிமார்ட்டோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மோசமான அப்டேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்ட்ராடேல அப் டு 3% வரைக்கும் ஃபால் ஆயிருந்தது. ஃபினான்ஷியலில் பஜாஜ் ஃபினான்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் L&T ஃபினான்ஸோட ரிசல்ட் Q1 அப்டேட், Q2 அப்டேட் வந்து 1% கிட்ட மைனஸில் இருந்தது. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் நியூட்ரல் ட்ரெண்ட். இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். IDBI வந்து நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். சூரியதேவ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்தது. மார்க்கெட் ஹவர்ஸில் ஒரு சில கம்பெனிஸோட நியூஸ் என்ன அப்படின்னா, ட்ரெண்ட் Q2 பிஸ்னஸ் அப்டேட் 2% கிட்ட இறங்கியிருக்கு. இது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சடனாக ஒரு ஃபால் நியர்லி 2% வரைக்கும் இறங்கியிருக்கு. ஜைடஸ் லைஃப் USFDAவோட அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருந்தது, நியர்லி 1% கிட்ட இன்க்ரீஸ் ஆகிருந்தது. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டாடா கேபிட்டலோட IPO இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ வரைக்கும் அரௌண்ட் ஆஃப்டர்நூன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 0.3x வந்து சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 15,000 கோடி IPOவில் நியர்லி 5,000 கோடி ரூபா அளவுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் நடந்திருக்கிறதா நியூஸ் இருக்கு. சம்மான் கேபிட்டல் லாஸ்ட் வீக் வெள்ளிக்கிழமை இறங்குச்சு, இன்னைக்கும் நியர்லி 6% கிட்ட இறங்கியிருக்கு. நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக் லிஸ்ட்ல அகைன் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ், PSU பேங்க்ஸ் வாட்ச் பண்ணலாம். இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட்டுக்கு அப்புறம் ஒரு சில PSU பேங்க்ஸோட Q2 பிஸ்னஸ் அப்டேட் இருக்கு. அதை பொறுத்து நாளைக்கு ட்ரெண்ட் மாறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. பாரதி ஏர்டெலோட மல்டி இயர் டீல்
ரொம்ப முக்கியமானது பூனவாலா ஃபின்கார்ப் ரெக்கார்ட் ஹைக்கு நியரில் இன்னைக்கு உடச்சி ஸ்ட்ராங்கான வால்யூமோட இன்னைக்கு டர்ன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கு. அகைன் நம்ம நியர் டேர்முக்கு கவனிக்கலாம். இதை தாண்டி லாஸ்ட் வீக்கில் ரிசல்ட் இருந்த ஒரு சில பிஸ்னஸ் அப்டேட் இருந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் இன்றைக்கும் வால்யூம் இருந்தது. நெகட்டிவ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் முதல் இடத்துல அதிகமாக இறங்கி இருக்கிறது ட்ரெண்ட் லிமிடெட் தான். பிஸ்னஸ் அப்டேட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாடா ஸ்டீல் வந்து பெனால்ட்டி இம்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி நான் டெலிகிராம் குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த நியூஸு. மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதானி குரூப் ஸ்டாக்ஸில் வீக்னஸ் இருந்தது. அதானி போர்ட்ஸோட பிஸ்னஸ் அப்டேட் வெள்ளிக்கிழமை வந்தது, இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. அதே மாதிரி அதானி குரூப் மற்ற ஸ்டாக்ஸில் கொஞ்சம் வீக்னஸ் இருந்தாலும் அதானி பவர் இன்னைக்கு 2 to 3% இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. டைட்டன் வீக்காக இருந்தது, ஏஷியர் மோட்டார் வீக்காக இருந்தது, முத்தூட் ஃபினான்ஸ், மணப்புரம். அகைன் கோல்டு ரேட் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை பிரேக் பண்ணியிருந்தது. 1 to 2% முத்தூட் ஃபினான்ஸ் இன்னைக்கு ரைஸ் ஆயிருந்தது. டாடா மோட்டார்ஸ் 0.5% கிட்ட இறங்கியிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ ஸ்டாக்ஸில் மிக்சட் ட்ரெண்ட் தான் இருந்தது. நியர்லி 0.5% மகேந்திரா அண்ட் மகேந்திரா இன்க்ரீஸ் ஆச்சு. பொலிரோவோட நியூ வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தது. டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரோட பிஸ்னஸ் அப்டேட் வந்து கை கொடுக்கல, நியர்லி 0.5% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. ஐசிஐசிஐ பேங்க், பிஇஎல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் நியூட்ரலாகவே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50 பக்கத்தில் நான் 3 ஸ்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர் இன்னையோட மார்க்கெட்டில். ஒன்று சோழமண்டலம் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதாவது பஜாஜ் ஃபினான்ஸோட இம்பாக்ட் தான் இந்த ஸ்டாக்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சு. நாக்ரி, அதானி பவர், இந்த 3 ஸ்டாக் தான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக். நான் ஆல்ரெடி இந்த செஷன் பிகினிங்ல சொன்னது ஐடி ஸ்டாக்ஸில் பவுன்ஸ் பேக் இருந்தது அப்படின்றது. நிஃப்டி 50லையும் பார்த்தீங்கன்னா டாப் கெய்னரில் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் ரீடைன் பண்ணியிருக்கு. டெக் மகேந்திரா இன்னைக்கு மோர் தென் 2% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக், மைண்ட்ரி இன்னைக்கு பவுன்ஸ் பேக் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியில் 2 ஸ்டாக்கை தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லீட் பண்ணியிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் இண்டெக்ஸில் பிஎஸ்சி லிமிடெட் தொடர்ந்து கண்டினியூஸாக இறங்கின இந்த ஸ்டாக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 6% வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. சோழமண்டலம் ஃபினான்ஷியல், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், ஆக்சிஸ் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் 3% கிட்ட அப் டு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்த்தீஸ் ஹெல்த்கேர் கவர்மெண்டோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர்த்தீஸ் ஹெல்த்கேர் இன்னைக்கு ரெக்கார்ட் ஹையை உடைச்சிருக்கு, நியர்லி 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேடிஎம் நியர்லி 5%. முக்கியமாக இந்த ஸ்டாக் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக், 1200 மேலே இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. கோஃபோர்ஜ், டிக்சன், பர்சிஸ்டன்ட், எம்ஃபாசிஸ், ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் மிட் கேப்பில். ஸ்மால் கேப்பில் டெலிவரி, புரோக்கரேஜோட அப்கிரேட், முக்கியமாக இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் பிஸ்னஸ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான நியூஸு. புரோக்கரேஜோட அப்கிரேட் வந்து டெலிவரி இன்னைக்கு 5% மேலே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்தது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப்லையும் ஆஸ்டர் டிஎம் ஹாஸ்பிட்டல் ஸ்டாக் மோர் தென் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எலக்ட்ரானிக் ஸ்டாக்ஸு, டிக்சன், கெய்ன்ஸு இந்த ஸ்டாக்ஸ்லாம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. ஏஞ்சல் ஒன், முக்கியமாக புரோக்கரேஜ் கம்பெனிஸும் கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு பாசிட்டிவ் ரெக்கவரி இருந்தது. இதில் ஏஞ்சல் ஒன் வந்து பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததும் ஒரு முக்கியமான ரீசன், மோர் தென் 2 to 3% கிட்ட ரைஸ் ஆயிருந்தது. ஐடி ஸ்டாக்ல எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் இதில் லீட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் இன்னைக்கு லீட் பண்ணியிருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட் எதிர்பார்ப்பு ஒரு காரணமாக பார்க்கலாம். ஸோ ஓவரால் மார்க்கெட் தொடர்ந்து 3வது நாளாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 25,000க்கு மேலே முடிஞ்சிருக்கு. முக்கியமாக பேங்க் நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங்கான கடந்த 2 மாதத்தோட ஹையை உடைச்சிருக்கு. ஸோ வரப்போகிற அடுத்தடுத்த செஷனில் இந்த பாசிட்டிவ் சென்டிமெண்ட் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஃப்ஐஎஸ் பையராக டேர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் 2 விஷயத்து மூலயமா பார்க்கலாம். ஒன்று, பேங்கிங்கோட Q2 பிஸ்னஸ் அப்டேட்டும், ஐடி செக்டாரோட பவுன்ஸ் பேக், டெக்னிக்கலாக நிஃப்டி ரொம்ப ஸ்ட்ராங் ஜோனில் என்ட்ரு ஆகிருக்குது. இந்த 3 விஷயமும் எஃப்ஐஎஸ் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிளாக பார்க்கலாம். சென்னை ட்ரேடிங் அகாடமி டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.